ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. தாசிக்குச் சொர்க்கம், சந்நியாசிக்கு நரகம். சந்நியாசியொருவர் ஒரு கோவிலுக்குப் பக்கத்தில் வசித்து வந்தார். அவருடைய இருப்பிடத்துக்கு எதிரில் தாசியொருத்தியின் வீடு இருந்தது. அந்தத் தாசியின் வீட்டில் சதா சர்வகாலமும் புருஷர்கள் கூடியிருப்பதைக் கண்ட அந்தச் சந்நியாசி ஒருநாள் அவளைக் கூப்பிட்டு, நீ ஒரு பெரும் பாவியாகிவிட்டாய். இரவும் பகலும் நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிறாய். உன் கதி என்னவாகுமோ என்று கண்டித்தார். தான் செய்த பாவத் தொழில்களுக்கு பெரிதும் வருந்தி வெகுவாக வருத்தப்பட்ட தாசி தன்னை மன்னித்தருள வேண்டுமென்று உள்ளன்போடு ஈசுவரனை நோக்கி பிரார்த்தித்தாள். அவளுடைய குலத் தொழிலாகியால் வேறு வகையால் அவளுக்கு வாழ்க்கை நடத்த முடியவில்லை. ஆயினும் வயிற்றுப் பிழைப்புக்காகச் சரீரத்தை விற்றபோதெல்லாம் அவள் உள்ளங்குழைந்து மன்னிப்பு வேண்டி ஈசுவர ஸ்துதி செய்வது வழக்கம். சந்நியாசியோ தான் சொன்னதைத் தாசி கேட்கவில்லையென்று எண்ணி இவளுடைய ஆயுட்காலத்திற்குள் எத்தனை பேர் இவளிடம் வருகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்று நிச்சயித்துக் கொண்டு அன்று முதல் அவளைக் கவனிப்பதிலேயே கருத்தாயிருந்தார். யாரேனும் ஒருவர் அந்தத் தாசியின் வீட்டுக்குள் நுழைந்தால் உடனே அந்தச் சந்நியாசி ஒரு கூழாங்கல்லை எடுத்துப் போட்டு எண்ணிக்கொள்வார். இப்படி போட்ட கற்கள் பெரிய குவியலாகக் குவிந்தன. ஒருநாள் அந்த சந்நியாசி அந்த கற்குவியலை தாசிக்குக் காட்டி, பெண்ணே, இந்தக் குவியலை பார்த்தாயா? நான் எந்தக் காரியத்தைச் செய்ய வேண்டாமென்று சொன்னேனோ அந்த காரியத்தை நீ எத்தனை தரம் செய்திருக்கிறாய் என்பதை இந்தக் குவியலில் உள்ள கற்கள் ஒவ்வொன்றும் தெரிவிக்கும். இன்னும் சொல்லுகிறேன், வீணாகக் கெட்டுப்போகாதே என்றார். தனது பாபக் குவியலைக் கண்ட தாசிக்கு நடுக்கமுண்டாயிற்று. ஆகவே அவள் கண்ணும் கண்ணீருமாய் நின்று உள்ளம் வருந்தி, ஈசுவரா, இந்த தீய செய்கையை இனி நான் செய்யா வண்ணம் என் உயிரைக் கொண்டு போக மாட்டாயா என்று பிரார்த்தித்தாள். அந்த பிரார்த்தனையின்படியே அவள் உயிரை யமன் அன்றிரவே கொண்டு போனான். ஈசுவரனுடைய இச்சையை என் என்பது. அதே நாளில் அந்தச் சந்நியாசியும் இறந்து போனார். வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் வந்து அந்தத் தாசியின் உயிரைச் சுவர்க்கத்திற்குக் கொண்டு போயினர். யமதூதர்கள் வந்து நரகத்துக்குக் கொண்டு போவதற்காக அந்தச் சந்நியாசியின் உயிரைக் கட்டிப்பிணித்தனர். தாசியின் நற்கதியை நோக்கிய சந்நியாசி, இதுதானா ஈசுவரனுடைய நீதி? ஆயுள் முழுவதும் தவம் செய்த என்னை நரகத்துக்கும் தினந்தோறும் பாபம் செய்த தாசியை மோக்ஷத்துக்கும் கொண்டு போவது நியாயமா என்று கூறினார். விஷ்ணு தூதர்கள் இதைக் கேட்டு, ஈசுவரனுடைய கட்டளை எப்போதும் நியாயமானதாகவே இருக்கும். உனது மனம் ஒருபோதும் அந்தரங்கத்துடன் ஈசுவரனை நாடினதில்லை. இந்தத் தாசியோ சரீரத்தால் பாபம் செய்தனள் என்றாலும் இரவும் பகலும் மனமார ஈசுவரனை துதித்து வந்தாள். இவள் சுத்தமான மனமுடையவளாதலால் சுவர்க்கத்திற்குப் போகிறாள். உன் மனம் எப்போதும் இவளுடைய பாபச் செயல்களைப் பற்றியே சிந்தித்திருந்தபடியால் அசுத்தமாயிற்று. ஆதலால் அசுத்தாத்மாக்களிடம் போகிறாய் என்று பதில் கூறினர். ஆதாரம் 1942 வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்.